ஆவலாய் நாம் செல்லுவோம், வருகிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம், அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். வருகிறார், தன்னையே நாளும் வருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், உயரில் ஏற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓர்களாயிருவோம், வானக தந்தையை நாம் வழிகிறோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இயேசுவில் பிரியமான சகோதர குருக்களே, சகோதர சகோதரிகளே, இணையதள நண்பர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 31ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறு இறை வழிபாட்டிற்கு வந்துள்ள இறை மக்களை கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துகின்றோம். கிறிஸ்துவ மறையின் ஆணிவேர் அன்பு. உலகின் உண்மையான மதங்கள் அனைத்துக்கும் ஆணிவேர் அன்புதான். இந்த அன்பு முப்பரிமாணம் கொண்டது. இந்த முப்பரிமாண அன்பை பற்றி இறைமகன் இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு சொல்லித் தருகின்றார். இஸ்ரேலே கேள் என்ற சிறப்பான அறைகூவலுடன் இயேசு இம்மூன்று கட்டளைகளை கூறுகின்றார். இறைவனை அன்பு செய், தன்னையும் அன்பு செய், பிறரையும் அன்பு செய். 3 கட்டளைகளா என்று நாம் ஆச்சரியப்படலாம். இறை அன்பு, பிறர் அன்பு என்ற 2 கட்டளைகள் தான் இயேசு அளித்துள்ளார் என்ற கேள்வியும் எழுப்பலாம். இயேசு கூறிய 2ஆம் கட்டளை ஆழமாக பார்த்தால் ஈர் அன்புகளை பற்றி இயேசு பேசுவதை உணரலாம். ஒருவர் அடுத்திருப்பவர் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்று மட்டும் இயேசு சொல்லவில்லை. மாறாக ஒருவர் தன் மீது அன்பு கூறுவது போல் அடுத்தவர் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். எனவே இன்றைய வாசகங்களை கவனமுடன் கேட்டு இறைவனை அன்பு செய்யவும், தன்னை அன்பு செய்யவும், பிறரையும் அன்பு செய்யவும் இன்றைய திருப்பலி வழிபாட்டில் சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளுக்கு உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் உம் நம்பிக்கையால் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றனர். இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றுக்குள்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இனி சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவசனங்கள் 2-6. மோசே மக்களை நோக்கி கூறியது: நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிப்பீர்களாக. இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இஸ்ராயேலே, அவற்றிற்கு செவிகொடு, அவற்றை செயல்படுத்த முனைந்திடு. அதனால் உன் மூதாதையரின் கடவுளாய ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் பலம் பெற்று மேன்மேலும் பெருகுவாய். இஸ்ராயேலே, செவிகொடு. நம் கடவுளாய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாய் ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். உங்கள் பதில்: என் ஆற்றலாய் ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாய் ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் இறைவன் நான் புகலிடம், என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையும் அவர் போற்று பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாற்றியுறுவாராக. தம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பார் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, லேவியர் குலத்தை சார்ந்த குருக்கள் சாபக்காலானவர்களாய் இருந்ததால் தம் பணியில் நிலைத்திருக்க முடியவில்லை. வேறு பலர் தொடர்ந்து குருக்களாயினர். இவரோ என்றென்றும் நிலைத்திருப்பதால் மாறாத குருத்துவ பணியை பெற்றுள்ளார். ஆதலில் தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராய் இருக்கின்றார். அவர்களுக்கு பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கின்றார். இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி இது ஒரே ஒரு முறைக்கு செய்து முடித்தார். திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
என்கிறார் ஆண்டவர். Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆசி உமக்கே. அதிகாரம் 12 இறைவசனங்கள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர்கள் ஒருவர் இயேசு சதுசேயருக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அதிலும் அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நாம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும் எரிபொருளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொதுக்காலம் 31ஆம் ஞாயிறை சிறப்பான விதத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகள் அனைத்தும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற்று தருவதாக இருக்கின்றது. முதல் வாசகத்திலும் வாசிக்க கேட்டோம், நற்செய்தி வாசகத்திலும் வாசிக்க கேட்டோம், இரண்டாவது வாசகத்திலும் அதற்கான அச்சாரம் இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலும் சரி அல்லது நற்செய்தி வாசகத்திலும் சரி, இந்த அன்பை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். உன் முழு மனதோடும் உன் முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்துவாயாக. இந்த கட்டளையை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது நமக்கு நிலை வாழ்வு என்பது உறுதி என்கின்ற அந்த ஒரு வாக்கை இன்றைய வாசகங்களின் வழியாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அதற்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். கடவுளை நாம் அன்பு செய்கின்ற பொழுது நமக்கு நிலை வாழ்வு என்பது நிச்சயம் என்கின்ற ஆசீர்வாதம் இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா சட்டமுமே மனிதர்களை காப்பதற்காக உருவாக்கப்பட வேண்டும், மனிதர்களுடைய கண்ணியத்தை காப்பதற்காக உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் சில சட்டங்கள் அனைத்தும், சில சட்டங்கள் மனிதனுடைய கண்ணியத்தையும் மனிதனை மனிதனாக இல்லாமலும் மாற்றி விடுகின்றன. இந்த சூழலில் கடவுள் நமக்கு இந்த கட்டளையை தருகின்றார். உன் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் முழு இதயத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு செலுத்துவாயாக. அதற்கு அடுத்தபடியாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்கின்ற ஒரு கட்டளை. சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்று பல நேரங்களில்
இந்த அடுத்திருக்கும் அன்பு, அடுத்தவர் மீது கொள்கின்ற அன்பானது நம்மிடம் காணப்படுகின்றதா அல்லது காணப்படவில்லையா என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நிறைய நேரங்களிலே அடுத்திருப்பவர் மீது கொள்கின்ற அன்பானது காணப்படுவது கிடையாது. யாராவது அடிபட்டு போய் கிடப்பாங்க, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில பேராபத்துல இருப்பாங்க, அங்க போயிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அனைத்தும் செய்தியாக மாறிக்கொண்டிருக்கின்றதை ஒழிய அதை எடுத்துக்கொண்டு எப்படி Facebookல போஸ்ட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணலாம், அல்ல யூடியூப்ல போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி ஒரு கலாச்சாரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற ஒழிய, பெரும்பாலானவர்கள் அவ்வாறான கலாச்சாரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற ஒழிய அந்த மனிதனுக்கு உதவ வேண்டும் என்கின்ற அந்த கலாச்சாரமானது கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த மனித நேயமானது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடையே குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாகவும் முதல் வாசகத்தின் மூலமாகவும் கூறுகின்றார், உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. என்று சாமி, என் மேல நான் அன்பு கொள்வதே ரொம்ப கஷ்டமா இருக்குது, அப்படி இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தர் மீது அன்பு செய்வது? என் வீட்டுல இருக்கிற என் குழந்தைகள் மீது அன்பு செலுத்துவதே பெரிய கஷ்டமா இருக்கு, என் வீட்டுல இருக்கிற என்னுடைய மனைவி மீதே அன்பு செலுத்துவது பெரிய கஷ்டமா இருக்கு, என் வீட்டுல இருக்கிற என்னுடைய அப்பா அம்மா, வயதான அப்பா அம்மா மீதே அன்பு செலுத்துவது பெரிய கஷ்டமா இருக்கும் போது நான் எப்படி அடுத்தவர் மீது அன்பு செலுத்துவது, இல்ல எனக்கு அயலானுக்கு மீது எப்படி அன்பு செலுத்துவது அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடும். அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய அன்பை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் நம்பிக்கைக்குரியவர்களா இல்லாது இருக்கின்ற பொழுதும் கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். கடவுளை அன்பு செய்கிறாரு, நான் அவரை அன்பு செய்யறான்னு சொல்லி பார்த்தா நிறைய நேரத்துல கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுதும் கடவுள் என்னையும் உங்களையும் அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். அந்த அன்பை பிரதிபலிக்க இன்றைய வாசகத்தின் மூலமாக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஒரு பெண்மணி விமான நிலையத்திலே விமானத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய பையிலிருந்து திருவிவிலியத்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கின்றார். அவ்வாறு வாசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஓர் முதிர்ந்த வயதுடைய நபரை சக்கர நாற்காலியிலே தள்ளி கொண்டு ஒரு பெண் வருகின்றார். அந்த பெண் அந்த முதியவரை பாதுகாப்பவர், அந்த முதியவருக்கு வேண்டியதை செய்பவர். ஆனால் அந்த முதியவரை தகுந்த முறையில் அவர் பாதுகாக்கவில்லை. தள்ளி கொண்டு வருகின்ற அந்த முதியவருடைய தோற்றத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய தலையானது சரியாக வாரப்படவில்லை, அதாவது சீவப்படவில்லை. அது எல்லாம் அந்த பஞ்சு மிட்டாய் எப்படி ஒரு மாதிரி தான் இருக்குமோ, அல்லது அந்த பணப்பழத்தை தின்று போட்டு விட்டோம் என்றால் எவ்வாறு ஒரு மாதிரி அப்படியே பஞ்சு பஞ்சா பிஞ்சு ஒரு மாதிரி இருக்குமோ, அது மாதிரியான ஒரு தோற்றத்தோடு அந்த நபர் இருக்கின்றார். அவரிடம் உறவு கொள்வதற்கான அல்லது அவரிடம் சென்று பேசுவதற்கான ஒரு தோற்றம் அந்த முதியவரிடம் இல்லை. வாசித்துக் கொண்டிருந்த பெண்மணி, திருவிவிலியத்தை வாசித்துக் கொண்டிருந்த பெண்மணி அவரை சற்று நேரம் உற்று நோக்குகிறார். உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற பொழுது எதிர்பாராத விதமாக அவருக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. சென்று அந்த முதியவரிடம் பேச வேண்டும், அவருக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும், அப்படி ஒரு எண்ணம் அவருக்குள்ளே தோன்றுகின்றது. ஆனால் அந்த முதியவரை பார்க்கின்ற பொழுது அவர் பக்கத்திலே போகக்கூடாது, ஏன்னா அவ்வளவு அழுக்கு படித்தவரா இருக்கிறாரு, அவ்வளவு மோசமானவரா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்குள்ளே தோன்றுகிறது. அவர் கடவுளிடம் ஜெபிக்கின்றார், இவ்வாறு இன்னைக்கு செய்யல, நான் இவங்களுக்கு முன்னாடி நான் இது மாதிரி செய்யக்கூடாது, எல்லாரும் அந்த முதியவரையும் பார்த்துட்டு இருக்காங்க, இவங்களுக்கு முன்னாடி நான் போய் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிடக்கூடாது, அவருக்கு பக்கத்துல போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபம் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் தூண்டப்படுகின்றார், அந்த பெண்மணியானவர் தூண்டப்படுகின்றார். அவர் நேரில் செல்லுகின்றார். அந்த முதியவரை பார்த்து, நான் உங்களுடைய தலையை வாரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கின்றார். அப்படி கேட்கின்ற பொழுது அந்த முதியவர் ஏற இறங்க அந்த பெண்மணியை பார்க்கின்றார். ஒருவேளை அவருக்கு காது கேட்கவில்லையோ என்று இந்த பெண்மணி மறுபடியும், நான் உங்களுடைய தலையை வாரட்டுமா, தலையை சீவி விடட்டுமா என்று கேட்கின்றார். மறுபடியும் அந்த முதியவர் ஏற இறங்க பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது கொஞ்ச நேரம் கழித்து அவர் தலையை செய்கின்றார். நீங்கள் விருப்பப்பட்டால் செய்யுங்கள் என்று. அதற்கு அடுத்தபடியாக தன்னுடைய பையிலே இருந்து ஒரு சீப்பை எடுத்து அந்த பெண்மணியானவர் மிக அழகாக அவருடைய தலையை சீவி விடுகின்றார். அவருடைய தலையானது சிக்கடைந்து போய் இருக்கின்றது. அப்படி சிக்கடைந்த அந்த முடிவை அருமையாக சீவி எடுத்து விடுகின்றார். அப்படி விட்டு முடித்த பிற்பாடு இந்த முதியவருடைய கண்களில் இருந்து கண்ணீர், நான் இவ்வாறாக தலை சீவ வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், ஆனால் என்னுடைய முதிர்மையின் காரணமாக
என்னால் தலை சீவ முடியவில்லை. என்னுடைய பணிப்பெண்ணும் என்னை தொடுவதற்கும் அல்லது இவ்வாறு தலை வாருவதற்கும் அவளும் விருப்பப்படவில்லை, என்னை ஒதுக்கினாள். எப்படி நீங்கள் இவ்வாறாக ஒதுக்கப்பட்ட என்னை வந்து தொட்டு இப்படி தலையை மாறிவிட்டீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர் கூறினார், அந்த பெண்மணியானவர் கூறினார், எனக்கு எப்படி நான் தோணுச்சுன்னு சொல்லி தெரியல. இது மாதிரி நான் விவேகத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தூண்டப்பட்டேன். நீங்கள் ஏதோ ஒரு கவலையில் இருக்கின்றீர்கள் என்று தூண்டப்பட்டேன். எனவே நான் உங்களிடம் வந்து உங்களுக்கு தலை வாரினேன் என்று கூறுகின்றார். அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக அவர் கூறுகின்றார், ஆம், கடந்த சில நாட்களாக மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். அதற்காக ஒரு அறுவை சிகிச்சைக்காக நான் வந்திருந்தேன். அப்படி வந்திருந்த பொழுது இத்தகைய தோற்றத்தோடு நான் இவ்வாறு செல்ல வேண்டுமே என்று யோசித்து அழுது கொண்டிருந்தேன். என்னுடைய மனைவியும் இங்கு வர முடியவில்லை, அவரும் வயது முதிர்ந்தவராக இருக்கிறார். இவ்வாறாக நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், எப்படி நான் இந்த இடத்துல எல்லாரும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, இவர்களுக்கு முன்னிலையில் நான் எப்படி இவ்வாறாக தோன்ற முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் இந்த உதவியை செய்தீர்கள் என்று கூறி கண்ணீர் வடிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அப்படி இருக்கின்ற பொழுது மேலே ஏறி கொண்டிருக்கின்ற பொழுது மற்றவர்கள் கேட்கின்றார்கள் இந்த பெண்மணியிடம், எப்படி நீங்க இது மாதிரி செய்ய முடிந்தது என்று கேட்கின்ற பொழுது அவர் கூறுகின்றார், அந்த பெண்மணி கூறுகின்றார், கடவுளுடைய அன்பை போதிக்கின்ற ஓர் வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது, அதைத்தான் நான் செய்தேன் என்று. நம் ஒவ்வொருவருக்கும் அன்புக்குரியவர்களே, அந்த வாய்ப்பானது ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நபரின் மூலமாக கொடுக்கப்படுகின்றது. அதனை உணர்ந்து அந்த அன்பு செயலை நாம் செய்கின்ற பொழுது இறைவன் அதனை பார்த்து நமக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் தருவதற்கு தயாராக இருக்கின்றார். அடுத்தபடியாக ஒன்று யோசித்து பார்ப்போம். வீட்டுக்குள்ள உள்ளவங்களையே அன்பு செய்ய முடியல, அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியல. அன்பு செய்ய முடியாததுனால இன்று நாம் பார்க்கின்றோம், பெற்றோரை கொள்கின்ற அல்லது சொத்துக்காக பெற்றோரை கொள்கின்ற மகன்களும் உண்டு. அந்த சொத்துக்காக தன்னுடைய சகோதர சகோதரிகளை கொள்கின்ற நபர்களும் உண்டு. அன்பிற்குரியவர்களே, சொத்து முக்கியம் அல்ல, சுகம் முக்கியம் அல்ல, மாறாக ஒன்றே ஒன்றுதான் முக்கியம் என்பதை ஆண்டவர் தெள்ள தெளிவாக உணர்த்துகின்றார். எவ்வாறு இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த தெய்வீகத்தை விடுத்து மனித ரூபம் பூண்டு இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவங்களை ரட்சிப்பதற்காக, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக ஒரே முறை தன்னை பலியாக தந்தாரோ, அவரை பின்பற்றுகின்ற நாமும் மற்றவர்கள் செய்கின்ற அந்த பாவங்களையும் குற்றம் குறைகளையும் மன்னித்து அன்பு செய்ய அழைப்பு பெறுகின்றோம். இந்த அழைப்பை உணர்ந்தவர்களாய் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வர வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் நம்முடைய அந்த அன்பை பார்த்து நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை அருள்வாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மன்னை படைத்தவரால் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன்.
உலகம் அனைத்துக்கும் நிறை ஆசி வழங்க வேண்டும் என எல்லாம் வல்ல கடவுளை மன்றாடுவோமாக. அன்பிற்குரிய இறை மக்களே, இந்த நேரத்திலே நாம் நம்முடைய திருத்தந்தைக்காகவும் ஆயருக்காகவும் திருநடினருக்காகவும் அவர்கள் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் மன்றாடுவோம். இறைவன் தாமே இவர்களை ஆசீர்வதித்து இவர்கள் செய்கின்ற பணியில் இவர்களோடு இருந்து என்றும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொது நலனை பேணி காக்கும் நாட்டு தலைவர்கள், அவர்களது உதவியாளர்கள் ஆகியோருக்காக மன்றாடுவோம். நாட்டு தலைவர்கள் அனைவரும் மக்களின் நலனை பேணவும் அமைதியை நிலைநாட்டவும் அன்பினால் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பணிபுரியவும் தேவையான வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கடல்வழி பயணிகள், ஏனைய பயணிகள் அனைவருக்காகவும் அடிமை தலையில் இருப்போர், சிறைப்பட்டோர் ஆகியோருக்காகவும் இறைஞ்சி மன்றாடுவோம். இறைவன் தாமே இந்த பயணிகளோடு கூட இருந்து அவர்கள் எண்ணி செல்கின்ற அந்த காரியங்களை வெற்றியுடன் செய்வதற்கும் அடிமை தலையில் இருப்போரை மீட்டு அவர்களுக்கு சுதந்திர வாழ்வை அளிக்கவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கை, இறைப்பற்று, இறை அன்பு, இறை அச்சம் இவற்றால் தூண்ட பெற்று இப்புனித கோவிலில் ஒன்று கூடியுள்ள நம் அனைவருக்காகவும் ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற அனைத்து வேண்டுதல்களையும் நீரே அறிவீர். எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வீடுகளில் இருக்கின்ற முதியோரை ஆசீர்வதித்து அவர்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் பாதுகாக்கவும், எங்களுடைய குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் வளரவும், எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் இறை அன்பில் என்றும் நிலைத்திருக்கவும், நம்பிக்கையில் நாங்கள் வேரூன்றி வளரவும் வேண்டிய அருளை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் உன் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் துணித திருவர்களின் அனைத்து நலன்களுக்காகவும் ஒரு கையெழுத்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இப்படி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரையும் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிறைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதல் கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறைநிகழ்வின் பயணங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவருக்கு ஆழ்வருகிறவர். ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியார் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடவாக அவர் படித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி
ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருவதும் உமது இறப்பை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, உன் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியர்கள் உண்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உடற்கணிய திருவுளமானீர். இவ்வாறு உன்னுடைய திருமகனின் திரு உடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்கிறார்கள். இவரே எங்களை உமக்கு இன்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைச்சாட்சியர்கள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாகும் இப்படி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனிதர் வழிவோம் என எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை
தூயாவியாய் ஒன்றித்து எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிப்பனால உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்னே இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்னே இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியும் திரு விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரே இல்லத்தில் இருந்ததை நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவரும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் உங்களை காத்துவிட்டு வாழ்ந்திருக்கிறார்கள்.
அரங்கேறும். பாடும் ஒரு கீதம் இந்த உலகம் காணும் ஒரு உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம் இந்த உலகம் காணும் ஒரு உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பூமியைப் போல் என் மனமும் முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியைப் போல் என் மனமும் முகம் பார்க்கின்றதே. அருளின் மொழியே வா, அன்பின் மழையே வா. அருளின் மொழியே வா, அன்பின் மழையே வா. நிலவில் நிறம் நான் வாழ்ந்திடவே, நிலவில் உறவுகள் வளர்ந்திடவே. நிலவில் நிறம் நான் வாழ்ந்திடவே, நிலவில் உறவுகள் வளர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகு உமது செயல் எம்மில் பெருகச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருள் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவையளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. தாயே அம்மா அம்மா உன்னதம் நாடி வந்தே. மறையில் மறையில் மரியே என் தந்தையே, இதயம் செய்வாய். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உன்னதம்